சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விவசாயிகளுடைய பிரதான தொழில்களில் மாகு சாகுபடி ஒரு தொழில். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் 35,000 ஹெக்டர் நிலப்பரப்பில் விவசாயிகள் மா சாகுபடி செய்திருக்கிறார்கள். அதாவது கிட்டத்தட்ட 85,000 ஏக்கர் நிலப்பரப்பில் மா சாகுபடி செய்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு இயற்கை ஒத்துழைத்ததன் காரணமாக நல்ல விளைச்சல் அடைந்திருக்கிறது. அந்த விளைச்சலை முறையாக அறுவடை செய்து உரிய விலை கிடைப்பதற்குரிய வாய்ப்பில்லாமல் விவசாயிகள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் மா வைத்துக்கொண்டு மாங்கூழ் தயார் செய்யக்கூடிய தொழிற்சாலைகளும் பல்வேறு இன்னல்களில் இருக்கின்ற காரணத்தினால் ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்ட மாக்கூழ் அவர்களிடத்திலே இருப்பு இருக்கின்ற காரணத்தினால் கூடுதலான மா விளைச்சல் ஏற்பட்டதால் உரிய விலை கொடுக்க முடியாமல் அவர்கள் தடுமாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் விவசாயிகள் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அதை ஏற்கனவே ஒரு 15 நாட்களுக்கு முன்பாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலேயும் ஊடகங்களின் வாயிலாகவும் இந்த அரசிற்கு நான் தெரிவித்தேன். ஆனால் இந்த அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மீண்டும் இந்த விவசாயிகள் படுகின்ற துன்பத்தை பார்த்து இந்த அரசு ஆட்சியாளர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே மனு கொடுத்திருக்கிறேன். அதோடு மட்டுமல்ல, இப்பொழுது பக்கத்து மாநிலமான ஆந்திரா மாநிலத்தில் இதே போன்ற பிரச்சனை வந்து விவசாயிகள் அணுகிய பொழுது உடனடியாக அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மாண்பு சந்திரபாபு நாயுடு அவர்கள் விவசாயிகளையும் மற்றவர்களையும் அழைத்து வைத்து டன்னுக்கு 12,000 ரூபாய், அதாவது கிலோவுக்கு 12 ரூபாய் என்று விலை நிர்ணயம் செய்து தொழில் செய்கின்றவர்கள் தொழிற்சாலையில் வாங்குகின்றவர்கள் 8 ரூபாயும் அரசு 4 ரூபாயும் கொடுக்கும் என்று அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இவருடைய விவசாயிகளுடைய நிலைமை அறிந்தவுடனேயே மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்த பொழுது இந்த GST வரியை 12% 5% குறைக்க வேண்டும் என்று உடனடியாக அவர் கேட்டிருக்கிறார்கள். பக்கத்து மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இவ்வளவு வேகமாக செயல்படுகிறார். இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரோ இந்த துறையினுடைய அமைச்சரோ எந்தவித இதற்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது என்பது ஒரு குரல் கூட கொடுக்கவில்லை. என்ன என்று கூட கேட்கவில்லை. இதற்கு நாங்கள் உடனடியாக தீர்வு காண்கிறோம் என்ற ஒரு ஆதரவான வார்த்தை கூட சொல்லவில்லை. வாளாக இருக்கிறார்கள், செயலிழந்து இருக்கிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள். அவர்களை கண்டிக்கின்ற வகையிலே எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவருடைய அனுமதி பெற்று உண்ணாவிரத போராட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த விவசாயிகளுடைய நன்மை பெற வேண்டும் என்பதற்காக போராட்டத்தை நடத்த தீர்மானித்திருக்கிறோம். அந்த போராட்டம் கழகத்தினுடைய பொதுச்செயலாளருடைய அனுமதியோடு நடத்துவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உடனடியாக விவசாயிகளுக்கு பாதிக்கப்படுகின்ற பொழுது ஏற்கனவே புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் எங்களுடைய கழகத்தின் பொதுச்செயலாளர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தபொழுது டெல்டா விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பொழுது ஏக்கருக்கு இத்தனை ஆயிரம் ரூபாய் என்று அவர்கள் நஷ்டஈடாக கொடுத்தார்கள். அதே போல் மா விவசாயிகள் இன்று கிட்டத்தட்ட 35,000 ஹெக்டர் பரப்பளவிலே விவசாயம் செய்கின்ற சாதாரண நிறைய விவசாயிகள் பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் இந்த அரசு நஷ்டஈடாக வழங்க வேண்டும். மானியம் அல்ல, நஷ்டஈடாக வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் மானியம் என்பது வேறு, நஷ்டஈடு என்பது வேறு. இந்த மா விளைச்சலுக்காக ஒரு விவசாயி ஒரு ஏக்கருக்கு 10,000 ரூபாய் செலவு செய்கிறார்கள். அதை உழுது சீர் செய்து அது பூ எடுக்கின்ற பொழுதே மருந்தடித்து அதற்குரிய செலவு, அது பிஞ்சு வருகின்ற போது அது நிற்பதற்காக ஒரு மருந்தடிப்பது அதற்குரிய செலவு, அது உற்பத்தியாகி வளர்வதற்கு அது நல்ல தருணமாக வர வேண்டும் என்ற அதற்கு ஒரு மருந்தடிப்பு. இதற்கிடையில் இயற்கை பிரச்சனைகள் காரணமாக ஏதாவது பூச்சிகளோ வந்தால் அந்த பூச்சிகளை
ஒழிப்பதற்காக பூச்சிக்கொல்லி மருந்தடிப்பது, இப்படி ஒரு மா விளைவதற்கு இந்த 3 மாதத்திற்குள்ளாக ஒரு விவசாயி 5லிருந்து 6 முறை அவர்கள் மருந்தடிக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் பல்லாயிரக்கணக்கான ரூபாய் அவர்கள் செலவு செய்கிறார்கள். இப்படி செலவு செய்து இப்பொழுது பெரும் நஷ்டத்தை அடைந்திருக்கிறார்கள். நிறைய விவசாயிகள் கடன்காரர்கள் ஆகியிருக்கிறார்கள். எனவே அந்த கடனை சீர் செய்வதற்காகத்தான் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் அரசு நஷ்டீடாக வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதோடு ஒவ்வொருத்துக்கும் இப்பொழுது மா வாரியம், ஒரு வாரியத்தை உருவாக்கினால் அந்த வாரியத்திலே விவசாயிகள் முறையிடுகின்ற பொழுது அந்த வாரியம் அரசினிடத்தில் எடுத்துச் சொல்லும். எனவே மா வாரியம் இந்த அரசு ஏற்படுத்த வேண்டும் என்பதையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஏற்கனவே செய்தியாளர் சந்திப்பு மூலமாக வலியுறுத்தியிருக்கீங்க. விவசாயிகள் ஒரு பக்கம் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள், மற்ற எதிர்க்கட்சிகள் எல்லாம் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். இவ்வளவு சம்பவம் நடந்தும் இது வரைக்கும் வேளாண்மைத்துறை அமைச்சராகட்டும் முதல்வராகட்டும் இது பற்றி எந்த ஒரு கருத்துமே தெரிவிக்காமல் இருக்கிறாங்க. எதை பற்றியுமே சிந்திப்பதில்லை. இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த விவசாயிகளுக்கு ஆதரவான ஒரு வார்த்தை கூட முதலமைச்சரோ அந்த துறை அமைச்சரோ சொல்லவில்லை என்பதுதான் ஒரு வேதனையான ஒரு நிகழ்வு. அதை கண்டித்து தான் எங்களுடைய பொதுச்செயலாளர் அனுமதி பெற்று நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் விவசாயிகளுக்காக அவர்களுடைய நலனில் அக்கறையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்ய இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.